ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆயினவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் children, today in this video we are going to learn 3rd standard social science term 2 unit 1. Okay, unit 1 topic is historical places. There are many historical places in Tamil Nadu. So Tamil Naduல பார்த்தீங்கன்னா நிறைய historical places இருக்கு. So now see here, Chandru is a school boy. He is going to a stationery shop. So Chandru வந்து stationery shop போய் pictures charts எல்லாம் வாங்குறதுக்காக stationery shop போயிறான். Okay, to do his project work. Now there was a conversation between the boy Chandru and the shopkeeper. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார நடக்கிற கான்வர்சேஷன் தான் உங்களுக்கு இப்போ லெசனாக சொல்கிறாங்க. Chandru is asking, see children, this is full of conversation. இது நல்லா நீங்கள் ரீட் பண்ணி பழகுங்க. Then you can learn to read. ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நல்லா வரும் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் படிச்சிங்கன்னா. ஸோ இது இந்த லெசன் நீங்களும் ஒன்ஸுக்கு ட்வைஸ் நல்லா ரீட் பண்ணுங்கள். யூ கேன் இம்ப்ரூவ் யர் reading practice also. Okay, now see here, Chandru is asking, uncle, do you have a sketch pen? Shopkeeper is saying yes. Chandru looks around the shop and he finds map and different pictures charts. Uncle, what does this chart have? This chart has pictures of historical places in the Tamil Nadu. Chandru, he is asking sketch pen to the shopkeeper. So sketch pen வேணும்ட்டு Chandru கேட்குறான். So shopkeeper is saying yes, there is a sketch pen. Then he is looking, it is a stationery shop, no? So அவன் சுற்றி வர எல்லா பக்கம் பார்க்குறான். நிறையா மேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு சார்ட்டை பார்த்துட்டு அவன் கேட்குறான், இது என்ன சார்ட், இது என்ன பிக்சர்ஸ் இதுன்ட்டு ஷாப்கீப்பர் கிட்ட கேட்கும்போது ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்? These are the places where buildings, ideals and arts were made long ago. The government keeps them safe so that we can learn about them. So generally it means that வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். ஸோ அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அந்த காலத்தில், ஸோ ஒவ்வொரு கிங்ஸ் இருக்கிற அந்த ஸ்டேஜில் அவங்க பில்ட் பண்ணதாக இருக்கும். அண்ட் தேர் ஆர் மெனி ஐடல்ஸ், ஸோ சிலைங்கள், சிற்பங்கள் எல்லாமே அது அழகாக செதுக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ் டு சேவ், isn't it? So government will save that as a precious one and it is also very interesting. So they give it for learning also. So நம்ம படிக்கிறதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So it is a places where we have to visit. Okay, now here Chandru, he points out a picture. One is Sri Shore temple and another one is Pandava Rathas. He is asking Chandru, I have gone to Mahabalipuram with my parents. It is near Chennai. So he is saying that he went to Mahabalipuram. Now shopkeeper, yes, it has 4 different styles of architecture. ஸோ அங்கே வந்து 4 விதமான ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது, அதாவது சிற்பக்கலைகள். ஓகே, 4 விதமான சிற்பக்கலைகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Is it who built it? So he is asking who built it. Yes, it was built by Pallavas. ஸோ அங்கே இருந்த சிலைகள், அங்கே இருக்கிற அந்த சிற்பங்கள் எல்லாமே செஞ்சது வந்து பல்லவாஸ். Chandru, my mother told me that most of the monuments were made out of just one stone. So சந்துருவோட மதர் வந்து நிறைய சிலைகள், சிற்பங்கள் எல்லாமே ஒரே கல்லால் செஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க சந்துரு கிட்ட. ஸோ shopkeeper also agrees with him. Now shopkeeper is saying, do you know something why the Shore temple is called so? So Shore temple எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது he is saying that Chandru is saying no, and the shopkeeper, he explains that the Sri Shore temple is so named because it overlooks the shore of the Bay of Bengal. So அந்த Sri Shore ஓட டெம்பிள் வந்து பே ஆஃப் பெங்காலை நோக்கி இருக்கிறனால அதை வந்து Sri Shore டெம்பிள்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. Then he is saying it is so great. Now see here, to know children, temples of Mahabalipuram were built by 3 generations of Pallava kings. 3 தலைமுறைகளாக அது கட்டப்பட்டது தான் மகாபலிபுரம். ஓகே, அண்ட் இட் லுக் நியர்லி 200 years to plan and create the site. ஸோ அது கட்டுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? இட் இஸ் நியர்லி 200 years. ஓகே, நெக்ஸ்ட் he cite out another
historical place. That is another picture of on the chart is Fort St. George and the museum. So where is Fort St. George னு கேட்கலாம். So it is in Chennai. Okay, it is the first English fort in India. So அது சென்னையில் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் வந்து அந்த ஃபோர்ட்டில் என்னென்ன இருக்குன்னு அவன் கேட்குறான். He says that the fort has a museum and a church. Then the Secretariat of Tamil Nadu is also inside the fort. So அந்த ஃபோர்ட்டில் மியூசியம் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, Secretariat of Tamil Nadu. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குன்ட்டு சொல்கிறாரு. Next, Chandru is asking, I like to go to museum. I'm surely going to visit the fort. So மியூசியம் பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக அந்த ஃபோர்ட்டுக்கு போவேன்னு சொல்கிறான். Shopkeeper, yes, you should. Then Chandru, he shows another picture, that is Thiruvalluvar statue and Vivekananda rock. So இது எங்க இருக்கு? It is located in Kanyakumari, isn't it? Now shopkeeper, he is saying, look at this picture. Do you know whose statue is this? So whose statue is that? That is a Thiruvalluvar statue. Of course, he is Thiruvalluvar who wrote the famous Thirukural. So Thirukural எழுதுனா திருவள்ளுவர் தான் அதுன்னு சொல்றான். Shopkeeper, yes, good, he is saying. Where is this statue? That is in Kanyakumari, okay? The statue is so tall. So, and the statue எப்படி இருக்கு? It is so tall statue. It is, yes, it is 133 feet tall. Does 133 remind you anything? So, அது எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது? 133, அதாவது 133 ஃபீட் டால். ஸோ இதை பற்றி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு ஷாப்கீப்பர். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் 133 ரிமைண்ட்ஸ்? எஸ், இட் இஸ் அபவுட் த திருக்குறள். ஓகே, அதிகாரம். ஓகே, திருக்குறளில் எவ்வளோ அதிகாரம் இருக்கா? 133 அதிகாரம்ஸ், அதாவது 133 அதிகாரம் இருக்குது திருக்குறளில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட டால்னஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சுவோட டால் வந்து 133 feet tall. Okay, now see here, shopkeeper is saying, well done, the statue's height denotes the number of chapters in Thirukural. So அதாவது எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கோ அதோட ஹைட்டு தான் அந்த ஸ்டாச்சுக்கு டினோட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. What is the name of the sea that surrounds the statue? So அந்த சுற்றி இருக்கிற அந்த சீயோட நேம் என்னன்னு கேட்குறாரு. The statue is built on the rock which is surrounded by Arabian Sea, Indian Ocean and Bay of Bengal. So கன்னியாகுமரிங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? முக்கூடல் சொல்லுவோம் இல்லையா? 3 ஓஷனும் சேர்ந்து வரதான் கன்னியாகுமரிங்கிற அந்த பிளேஸ். ஸோ அந்த ராக்கை சுற்றியும் இருக்கிற அந்த சீஸ் பார்த்தீங்கன்னா அரேபியன் சி இருக்கும், தட் இஸ் அரபிக் சி, தென் இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால். இது மூணுமே சரௌண்ட் ஆகி தான் அந்த ஸ்டாச்சு இருக்குன்னு சொல்கிறாரு. Wow, the statue looks majestic. Okay, children, see, these are some of the activity. Read that and you do it by yourself. Next, Chandru, he points out to a picture on the chart again. Next, he is saying Tanjavur Periya Kovil and Nandi. Okay, what is the name of this temple? So Tanjavur Periya Kovilukkoda name என்னன்னு கேட்குறான். He says that this is the very famous Tanjavur Periya Kovil, also known as Brihadishwar Temple. So Tanjavur Periya Kovilukku என்னன்னு சொல்லுவோம்? Brihadishwar Temple ன்ட்டு சொல்லுவோம். Okay, and who built it? So அது கட்டினது யாரு? It was built by Rajaraja Cholan. So who built it? Rajaraja Cholan. And do you know that the Nandi inside the temple was built using a single stone? So உள்ள இருக்கிற நந்தி வந்து சிங்கிள் ஸ்டோனால் ஆனது. ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயிலோட இன்னொரு நேம் என்ன? பிரஹதீஸ்வர் டெம்பிள். அது கட்டினது வந்து ராஜராஜ சோழன். அண்ட் நந்தி டெம்பிள் வந்து நந்தி இருக்கிற உள்ள நந்தி வந்து ஒரே ஒரு கல்லால் ஆன நந்தி அது. ஓகே, நெக்ஸ்ட், the interesting fact about that temple is that there is no shadow for that temple. So அந்த டெம்பிளோட ஷேடோ வந்து எந்த பக்கமுமே விழுகாது. ஓகே, that is a wonderful interesting fact. Okay, next, the shopkeeper, yes, you must visit it. I have gone there when I was child and I would like to go there again. So shopkeeper என்ன சொல்கிறாரு? நீ அது பார்க்கக்கூடிய இடம் தான், போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் போயிருக்கேன், அதுக்கப்புறம் நான் இன்னும் போகணும்னு இருக்குன்ட்டு ஷாப்கீப்பர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட், ஜிஞ்சி ஃபோர்ட். So this was the last picture in the chart. So அந்த chartல அவன் பார்த்த chartல last picture என்னது? Jinji Fort. He is asking about Jinji Fort and the shopkeeper is saying Jinji Fort வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்கிறாரு.
Now yes, this is one of the oldest fort in the Tamil Nadu. So Tamil Nadu la irukra one of the oldest fort வந்து Jinji fort ன்னு சொல்றாரு. Chandru says, I can also see hills. I would like to see the Jinji fort. So he is saying that ஸோ அந்த ஜிஞ்சி ஃபோர்ட்டு சுற்றியும் என்ன இருக்குது, நிறையா ஹில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஷாப்கீப்பர் இஸ் சேயிங் ஆல் ஆஃப் அஸ் மஸ்ட் விசிட் தீஸ் பிளேசஸ் ஆஸ் தே ஹாவ் ஸோ மச் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் அண்ட் வி மஸ்ட் டேக் ப்ரைட் இன் தெம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பற்றியும் நிறையா ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள். ஓகே, வி ஹாவ் டு நோ மோர் அபவுட் தட். Next, shopkeeper is saying, that's nice. Please take Tamil Nadu monument chart and sketch pen. Now, the shopkeeper is saying, so on the Tamil Nadu monuments chart sketch pen உனக்கு கொடுக்குறாரு. Yes, I will hang it in my house and talk about it to all my friends. Thank you, uncle. So, இப்போ இவர் சொன்னது எல்லாமே அவன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டில் அதை வந்து நான் ஹேங் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே, so children, you might also have understand about many historical places. நிறைய தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா. See, some of the glossaries are given here. Architecture, okay, the art of making building is called architecture. So then monuments, a building, structure or site that is of historical importance. So historical importance oda irukra building vandu monuments. Museum, place of exhibition. Now this is a recap. See, there is a history story behind every monument. So ஒவ்வொரு monument பின்னாடி நம்மளுக்கு ஒரு history இருக்கு. Monuments in Mahabalipuram were built by Pallavas. Fort Saint George is the first English fort in India. Thiruvalluvar statue is situated in Kanyakumari. Tanjavur Periya Koil was built by Rajaraja Cholan and Jinji Fort is in Viluppuram district. So இதெல்லாம் நம்ம படிச்சதோட recap தான். Okay children. Now children, the book evaluation. See, Roman letter 1 is choose the correct answer. I had marked for you. நீங்க இத பார்த்து mark பண்ணிக்கோங்க. Everything is there from the book. Okay, marked from the book. You can mark the answers. Roman letter 2 is match the following. இதெல்லாமே நம்ம படிச்சது தான். ஓகே, அண்ட் ரோமன் லெட்டர் 3 இஸ் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் நம்ம ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ண முடியாது. வி ஹேவ் டு மேக் சம் சேஞ்சஸ். ஓகே, ஸோ அந்தந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அது நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வாட் ஆர் இன்சைட் த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், பேஜ் நம்பர் 77. Page number 77, you can mark this. Okay, the fort has a museum and a church. The Secretariat of Tamil Nadu is also inside the fort. இதை நீங்கள் எழுதிக்கலாம். Second question, write a short note on Thiruvalluvar statue, page number 78. See children, you have to mark, நம்ம அது கரெக்டாக ஃபுல்லாக மார்க் பண்ண முடியாது. You just make some changes. Okay, so first Thiruvalluvar statue இங்கே மேலே எழுதிக்கணும். Thiruvalluvar statue is in Kanyakumari. It full stop. Again next, the statue is 133 feet tall. Next point. Okay, then after that you have to write here, statue's height denotes the number of chapters in Tirukkural. So in the 3 points நீங்கள் எழுதணும். Okay, this is the answer for second one. Third question, name the 3 water bodies which are surrounded by Thiruvalluvar statue, page number 79. See here, the statue is built on the rock which is surrounded by Arabian Sea, Indian Ocean and Bay of Bengal. So this is third answer. Fourth question, who built Tanjavur Periya Koil? Write any special features of the temple, page number 80. So you have to write the answer for fourth one. Tanjavur Periya Koil was built by Rajaraja Cholan. இங்கே நீங்கள் எழுதிக்கணும். Tanjavur Periya Koil was built by Rajaraja Cholan. The Nandi inside the temple was built using single stone. Okay, this is one special feature. And the other one is the shadow of the main temple does not fall on the ground. So இங்கே இருக்கிற இந்த 2 points எழுதிட்டு இந்த 1 point எழுதிக்கணும். Okay, this is the answer for the fourth one. Describe the Jinji Fort, page 82. Here is the answer, page number 82. Jinji Fort is in Viluppuram, 1 point. The second one, this is one of the oldest forts in Tamil Nadu.
then it is surrounded by hills. Okay, so இது ஃபுல்லாவே எழுதிக்கோங்க. So this is one point, second point, and this one also you had right. It is surrounded by hills. This is the answer for fifth one. So other than this, extra questions are what is architect, what is monuments and museum, இது பற்றியும் கேட்கலாம். So you can by heart this also. இதையும் learn பண்ணி வச்சுக்கோங்க. Dear children, the unit 1 historical places has been completed. Okay, first lesson நம்ம complete பண்ணிட்டோம். அதோட book back answerம் இந்த லெசனில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட அதர் வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். எங்களோட வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.